பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு வழிபாடு செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் சுபிட்சமானது கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தை வச்சுருப்பாங்க. இப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால அவர்கள் நினைத்த காரியமானது நினைத்தபடியே நிறைவேறும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஆனால் ஒரு சிலருக்கு இப்படி தீபம் ஏற்றியும் அவர்கள் நினைத்த காரியம் நடக்கலை அப்படிங்கிற வருத்தமானது இருக்குங்க. அப்படிப்பட்டவங்க எந்த முறையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டாங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் பிரம்மமுகூர்த்த வழிபாடு செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா தெய்வத்தை வழிபடும்போது கண்டிப்பாக நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது. தீபத்தில் அனைத்து விதமான தெய்வங்களும் எழுந்தருள்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. எந்த தெய்வத்தை வேணும்னாலும் அந்த தீபத்தில் நம்ம அமரச் செய்யலாம் என்று பலருக்குமே தெரிஞ்ச விஷயமாகும். அப்படி சிறப்பு வாய்ந்த தீபம் ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் எரிவதன் மூலமாக லக்ஷ்மி கடாட்சகமானது வீட்டில் பூரணமாக நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக பிரம்மமுகூர்த்த நேரம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலான நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது. இப்படி நம்ம வழிபாடு செய்வதனால நம்முடைய வேண்டுதல்களானது விரைவில் நிறைவேறும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அப்படி தீபம் ஏற்றும் போது நம்ம செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். எந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றுவதாக இருந்தாலும் சரிங்க, அந்த தீபத்தில் ஒரு சின்ன தங்க நாணயம், ஒரு வெள்ளி நாணயம், ஒரு சின்ன அளவிலான செம்பு நாணயம், இந்த மூன்றையும் போட்டு நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பானதாகும். அப்பொழுது தான் வீட்டில் ஐஸ்வர்யமானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுது. வாரத்துக்கு ஒரு முறை விளக்கை சுத்தம் செய்யும் போது இந்த 3 நாணயங்களையுமே எடுத்து நம்ம வைத்து விட வேணுங்க. அதையும் சுத்தம் செஞ்ச பின்னாடி விளக்கையும் சுத்தம் செஞ்ச பின்னாடி மறுபடியும் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த நாணயங்களை போட்டு நம்ம தீபம் ஏற்ற வேணும். நாணயத்திற்கு பதிலாக நகைகள் இருந்துச்சுன்னா கூட அதை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாங்க. வெள்ளி விளக்கில் தான் தீபம் ஏற்ற வேணுங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்ம தீபம் ஏற்றும்போது பின்வரக்கூடிய இந்த ஸ்லோகத்தை முழு மனதோடு ஆர்த்தமாக சொல்லி நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம தீபம் ஏற்றியதற்குரிய பலனானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே நம்ம எதை நினைத்து தீபம் ஏற்றமோ அந்த அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. எதையும் நினைக்காமல் கூட இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் நடக்க தொடங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும் இல்லாமல் எப்பொழுது வேணாலும் நம்ம தீபம் ஏற்றுகிறோமோ, எத்தனை தீபம் ஏற்றமோ அப்போதெல்லாம் இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லி தீபம் ஏற்றுவது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுபம் பவது கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதம் சத்ரு புத்தி விநாசாய தீப ஜோதி நமஸ்தே. இந்த எளிமையான ஸ்லோகத்தை நீங்கள் முழுமனதோடு சொல்லி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த எளிமையான ஸ்லோகத்தை முழுமனதோடு ஒரு முறை சொல்லிவிட்ட பிறகு நீங்கள் தீபம் ஏற்றுவதனால இந்த தீபத்தில் இருக்கக்கூடிய தீபலட்சுமி நமக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் அருள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதன் மூலமாக நம்ம வேண்டியது அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க.
அதிகாலை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க வேணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பிரம்மமுகூர்த்தம் என்பது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டு வேலை செய்ய வேணும். அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஓய்வெடுக்க வேணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உறங்க வேணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விழித்திருக்க வேணும். விழித்திருந்தோம்னா நோய் எல்லாமே நம்மை நோக்கி வரும். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அதிகாலையில் எழ வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இறைவனிடம் நம்ம வைக்கக்கூடிய அனைத்து விதமான வேண்டுதல்களும் கண்கூடவே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் சனிக்கிழமை நாளில் அதிகாலையில் சனி பகவானுடைய கிரகண சக்தி பலம் பெற்றிருப்பதனால அன்றைய நாளில் நல்லெண்ணெய் குளியல் செய்வது ரொம்பவே சிறப்பானதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திருப்பதனால நம்முடைய உடலானது சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குமாங்க. சத்தம் இல்லாமலும் பரபரப்பு இல்லாமலும் காரியங்களை நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஊட்டமானது தருவது காலையில் நம்ம கண் விழிப்பதாகுங்க. உஷஸ் என்னும் பெண் தேவதையை பற்றி ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இவள் தோன்றிய பின்னாடி தான் சூரியன் உதயமாகிறான் என்பதனாலேயே இது விடிய காலை பொழுது உஷத் காலம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த தேவதையுடைய செழிப்பான கிரகங்கள் விடிய காலையில் பூமியை நோக்கி சாய்வதனால அந்த நேரத்தில் நம்ம நீரில் மூழ்கி நீராடுவது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுது. இதனால தான் அதிகால நேரத்தில் நீரும் வெதுவெதுப்பாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சூரியன் உதிப்பதற்கு 48 நிமிடங்களுக்கு முன்னாடி பிரம்மமுகூர்த்த நேரமானது ஆரம்பமாகுது. பிரம்மமுகூர்த்த நேரம் என்பது பிரம்மா என்று சொல்லக்கூடிய நான்முகனாக குறிப்பதாகும். படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய நான்முகன் தன்னுடைய நாவல சரஸ்வதி தேவியை அமரச் செய்து 24 கலையும் படித்ததாக சொல்லப்படுது. பிரம்மமுகூர்த்தத்தில் திருமணம் மற்றும் வீடு கிரக பிரவேசம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தினுடைய மகத்துவம் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்குது. இரவு நேரத்தில் உறங்கக்கூடிய உயிர்கள் மீண்டும் இணைந்து மறுபிறவி தானே. எனவே ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி படைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொழிலை செய்யக்கூடியவர் பிரம்மா என்பதனால இவருடைய பெயராலேயே விடியக்காலை பொழுதானது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. பிரம்ம முகூர்த்தத்துக்கு திதி வார நட்சத்திர யோக தோஷம் என்பதெல்லாம் கிடையாதுங்க. இந்த நேரம் எப்பொழுதும் சுப வேலையாகவே சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நம்ம எழுந்திருச்சு குளித்து விட்டு இறை வழிபாடு செய்த பின்னாடி நம்முடைய வேலைகளை செய்ய தொடங்கினா அன்று நாள் முழுவதும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் பிரம்மமுகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலமாக சகல ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. அதே போல் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திருப்பதனால என்ன மாதிரியான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வீக தன்மை இருக்கக்கூடிய நேரம் இந்த பிரம்மமுகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு நாள் காலை நேரத்தில், அதாவது அதிகாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலான பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திருப்பது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. இப்படி நம்ம எழுந்திருப்பதனால நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களானது ஏற்படும். லக்ஷ்மி கடாட்சங்கமானது நிறைந்திருக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது. நீங்கள் எந்த விஷயத்தை அடைய வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்கு மந்திரம் யந்திரம் தந்திரம் நோக்கி நீங்கள் செல்ல வேணும்னா இந்த மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு நேரம் இந்த பிரம்மமுகூர்த்த நேரமாகும். அதே போல் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வைப்பதற்கான நேரம் தான் இந்த பிரம்மமுகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரம்மமுகூர்த்த நேரம் தினமும் காலையில் தொடர்ந்து எந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வரீங்களோ அதில் மிகப்பெரிய வெற்றியானது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்குங்க. இன்றைக்கு சாதித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரர் அனைவருமே இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தான் எந்திரிச்சு செயல்பட ஆரம்பித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் மட்டும் இல்லாமல் ஆதிகால தமிழர்கள் அனைவருமே இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தான் செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆரம்பம் சரியாக இருந்துச்சுன்னா முடிவும் சரியாக இருக்குங்க. ஆரம்பிக்கக்கூடிய நேரம் பிரம்மமுகூர்த்த நேரமாக இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியானது நிச்சயமாக கிடைக்குங்க. அதனால தான் சூரியனுக்கு முன்னாடி எழுந்து சூரியனை விட உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரம்மமுகூர்த்த நேரம் என்பது அதிகாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலான நேரமாகுங்க. இந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களானது ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் இன்னைக்கு சாதிச்சிருக்கக்கூடிய பல கோடீஸ்வரர்களை உருவாக்கிய நேரமாகவும் இந்த பிரம்மமுகூர்த்த நேரமானது சொல்லப்படுது.
கிடையாது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா பல மடங்கு பலனை கொடுக்குங்க, வெற்றியை கொடுக்கும். இந்த பதிவில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எப்படி தீபம் ஏற்றி வழிபட வேணும், இப்படி தீபம் ஏற்றி வழிபடுவதனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், பிரம்ம முகூர்த்த நேரம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.